கர்த்தர் உனக்காகத்தான் உன்னோட தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் பிரதர். லாபமாக இருந்த மெச்சமான எல்லா மேன்மைகளையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பங்கு என்ன? ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறார்? இப்படி நஷ்டகாலங்களை அனுபவித்துக் கொண்டு ரணமாகி நித்தம் நித்தம் இருதயத்திலே உடைந்து சொக்குநூறாகி விசுவாச வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறேனே, கர்த்தர் எனக்கு என்ன பங்கு வச்சிருக்கிறார் பிரதர்? என்னைக்கு ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஆராதனை, ஒரு பாட்டோடு முடிஞ்சு போச்சா? இல்ல நான் செய்யற ஊழியத்தோட முடிஞ்சு போச்சா பிரதர்? கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார்? நீ கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணின எல்லாவற்றையும் கர்த்தராகிய தெய்வம் உனக்கு 1000 மடங்கா இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் உனக்கு தர வல்லவர். உன் நம்பிக்கை இழக்காதே, உன் விசுவாசத்தை விட்டுடாத, தைரியமாறு. அழைத்தவர் உன்னை கடைசி பரியந்தம் நடத்த வல்லவராயிருக்கிறார். நிச்சயம் உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற தேவன், அவரால் சகலமும் ஆகும். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். உன் இருதயத்தின் தீர்மானத்தை விட்டுடாத. கர்த்தரோடு வைத்திருக்கிற இந்த பலத்த விசுவாசத்தில் உறுதியாயிரு. கர்த்தருக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். கர்த்தருக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். கிறிஸ்துவுக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லு. உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மை ஒரு கண் காணவும் இல்லை, ஒரு காது கேட்கவும் இல்லை. ஆமென் சொல்வீர்களா?